அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மட்டன் தண்ணி குழம்பு வைக்கலாம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம மட்டன் வந்து இந்த மாதிரி எலும்போடு உள்ளதாக கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்டா அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் நெஞ்செலும்பு கறின்னு போய் கேட்போம். சரி, அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்குவோம். பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு சோம்பு, ஒரு ஸ்பூனு மிளகு, 2 ஸ்பூனு தனியா, இது நாளையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டு காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரம் கம்மிங்கிறதுனால நான் 3 காஷ்மீர் மிளகா சேர்த்துருக்கேன். அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இது மட்டும்தான் இதுக்கு மசாலா, வேறு எதுவும் இல்லை. எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு புதினா போட்டு நம்ம வெங்காயம் நல்லா பெரிய பல்லாரி ஒன்று சேர்த்துக்கணும். ஏன்னா இது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மட்டன் சூப்புன்னு தான் சொல்லுவோம். இப்போ தானே மட்டன் தண்ணி குழம்புண்டு எல்லோரும் சொல்லிக்கிறாங்க. இது வந்து நாங்கள் மட்டன் சூப்பு, எங்கள் ஊரை பொறுத்தவரை நாங்கள் மட்டன் சூப்பு. அதனால் இதுக்கு வெங்காயமும் தக்காளியும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம மஞ்சள் தூள் மட்டும்தான் இதுக்கு தனியாக சேர்த்துக்குவோம். இந்த மசாலா மட்டும்தான். காரத்துக்கு தக்கன 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், வேணுங்கிறவும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து காரம் கம்மி தான். அப்புறம் வந்து தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா தக்காளியும் வெங்காயமும் வதங்கணும் எண்ணெயில். அதுக்கு பிறகு நம்ம கறி சேர்த்துக்கணும். இது வந்து எதுக்கு சாப்பிட்றோன்னா, நாங்கள் வந்து குழந்த பிறந்தா அந்த சூப்பு வச்சு கொடுப்போம். ரொம்ப முடியாதவங்களுக்கு இந்த சூப்பு வச்சு கொடுக்குறது. ஜுரம் இருந்து பெட்டில் இருந்துட்டு வராங்கள்ல, அவங்களுக்கு இந்த சூப்பு வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த சூப்பு. ஏன்டா எலும்பு சூப்பு தானே அவங்களுக்கு, கறி அதிகமாக இல்லாதனால. அதனால் நாங்கள் வந்து இது மாதிரி அதிகமாக செஞ்சு கொடுப்போம் குழந்த பெற்றவங்களுக்கும். நம்ம அந்த மசாலாவும் மஞ்சத்தூளும் தான், மறுபடியும் ஒன்றும் இல்லை. அதை போட்டு நல்லா நம்ம அதை கிளறிக்கிட்டு நம்ம தண்ணியை ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு சூப்பு தண்ணி எவ்வளவு வேணுமோ அதுக்கு தக்கன தண்ணியை ஊற்றி நம்ம விசில் வச்சிட வேண்டியதுதான். விசில் வச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ரெடி ஆனால் நம்ம இது வந்து காரம் நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காரம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து இது குடிக்க இயலாது. இது வந்து சும்மாவும் குடிக்கலாம், சூப்பு மாதிரி. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.